மாவட்டம் தனியார் கல்லூரி விடுதியில் மாணவன் தற்கொலை செய்து கொண்டுள்ளான். பூங்காற்று புதிதானது, பொது வாழ்வு சதிராடுது. சொல்லுங்கண்ணா. தம்பி, ஜூனியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. உங்களை 4th ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. டேய், அவனுங்க வந்தால் எதுக்குடா நம்மள ரூம் வர சொல்கிறாங்க? விட்ரா, புது ரூம் தானே, வாங்க போவோம். அதுக்கு அவனுங்களுக்கே 4th ஃப்ளோர் கொடுத்துருக்கலாமேடா. ஆமாம்மா, ரூம் மாற்றிட்டாங்க. அதெல்லாம் உங்களால செட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. கவின, நீ வாடா ஒரு நிமிஷம். என்ன ஜோ, என்னது இது கையில்? ஏய், என்னடா இது? நான் அப்பலாம் என்னது இது? என் பெயர் வெற்றி. நான் படிப்பது வேளாண் துறை என்றாலும் திரைத்துறையின் மீது எனக்கு தீராத காதல் உண்டு. கதை எழுதுவது, காட்சிகளை வடிவமைப்பது, வசனங்களுக்கு வார்த்தைகளை கோர்ப்பது, திரைக்கதை தீட்டுவது என சினிமா பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் மூளை, இருண்டு கிடந்த என் வாழ்க்கை வானில் ஒளி தீபமாய் ஊடுருவினால் நிலா. நானும் அவளும் கை கோர்த்து கண் பார்த்து பேசிக் கொண்டதை விட கைபேசியில் கருத்து பரிமாறிக்கொண்டதே அதிகம். ஒரு நாள் அன்பும் அறிவும் குழைத்து அக்கறையோடு பேசிக் கொண்டிருந்த நிலா என் அடிமனதுக்குள் ஒரு ஆக்டோபாமை உருட்டிவிட்டாள். டேய், அப்புறம் பார்த்துடுடா. படம் எடுக்கிற ஆர்வத்துல 4th ஃப்ளோர் போயிட போற. அங்க ஏதோ மர்மமா நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருடா. அவள் கூறிய அந்த வார்த்தை என் மூளைக்குள் மூச்சுக்கு 300 முறை சுற்றி வந்தது. ஹலோ, சொல்லுப்பா, என்னாச்சு? எப்போ நான் அந்த 4வது மாடிக்கு போனேனோ
அப்போலேருந்து என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே புதுசாக இருக்கு. என்னால் அதை யார்ட்டையும் போய் சொல்லவும் முடியல. நான் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கிற நிலமையில இல்லை. நான் மன்னிச்சிருங்கப்பா. ஷோ, இந்த பாலா போன டைரியை படிச்சு மூடே ஸ்பாயில் அடிச்சடா. வாங்கடா போய் ஒரு டீ போட்டு வருவோம். என்னண்ணே ஹாஸ்டலில் ஏதோ மர்மம் இருந்துங்கிறாங்க அந்த மாதிரி பேய் விஷயம் பற்றி, அதெல்லாம் உண்மையா இல்லை? ஏ தம்பி, அந்த 401 விஷயமா? அது சும்மா கட்டுக்காது தம்பி, நீங்கள் கால் விடாமல் போயிட்டோம். நம்ம தான் விட்டு ரூம் நம்பரே சொல்லலையே, அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அந்த 401 விஷயமா? ஏதோ மர்மம் அந்த 401 விஷயமா?